கீழே விழ வேண்டிய இருமுடி லட்சுமி கையில விழுந்தது. அதிர்ஷ்டம் தான். பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி நினைச்சுங்க. நான் உங்க யாரையும் விட மாட்டேன். எல்லாரும் கூட்டமா சேர்ந்து குருவி கூடு மாதிரி இருந்த என் வாழ்க்கை கலைச்சிட்டீங்களே. இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். லட்சு நில்லு. வாங்க. கந்தனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கந்தனுக்கு வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேலவனுக்கு கந்தனுக்கு அந்த வேல் முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு. சாமி, எத்தனை வருஷமா பாத யாத்திரை போறீங்க சாமி? இதான் வருஷம் சாமி. ரொம்ப கஷ்டமா இருக்குமே. இல்ல சாமி, இதை விட பெரிய கஷ்டத்தை என் பொண்டாட்டி சுமந்துட்டு இருக்கா. பாவம், அவளுக்கு அப்படி ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாது சாமி. ஒன்னும் கவலைப்படாத சாமி. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த முருகன் பாத்துக்குவான். வெற்றிவேல் முருகனுக்கு வேலவனுக்கு கந்தனுக்கு அந்த வேல் முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு வேலவனுக்கு கந்தனுக்கு வேல் வேல் முருகா வேல் முருகா கந்தனுக்கு வேலனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு வேலவனுக்கு வெற்றிவேல் முருகன் வேலவனுக்கு நீங்க எங்கேயே நில்லுங்க. நம்ம சாமி ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. போய் பார்த்து வரேன். சாமி 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 என்ன சாமி? சாமிகளா, இந்த சாமி தருணம் ஆயிடுச்சு. நீங்களாம் அப்படியே புறப்படுங்க. சாமி போன் இருக்கா? இருக்கு சார். சரி சாமி, உடனே 108க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு ஆக வேண்டிய காரியத்தை கொஞ்சம் கூட இருந்து பொறுப்பா கவனிச்சுங்க. நாம மலையில சந்திப்போம். சரிங்க சாமி. ஹலோ, 108ங்களா? இங்க பாலாறுபதி ஓட பக்கத்துல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. உடனே வரீங்களா? திருப்பம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான். வந்துடுறீங்களா? நான் இங்கேயே இருக்கேன். சரிங்க.
லக்ஷ்மி ம், ஏன் சொல்லல? சாரிங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். லட்சு ஜெனிஃபர் இறந்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தப்பவே ரொம்ப கோவமா வந்தா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. சரி, அவ பேச்ச விடு. அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும்னு நினைச்சேன். ஆனா நாள் ஆக ஆக அவ கோவம் அதிகமாயிட்டே போகுது. அவ பேச்ச விடுன்னு சொன்னேன்ல. உங்ககிட்ட பேசாம இருக்கலாம். ஆனா அவளை பத்தி மனசுக்குள்ள ஏதாவது ஒரு யோசனை வந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஜெனிஃபரோட கடைசி ஆசையை நிறைவேற்றதான் அவளை சந்தோஷ விட்டு கூட்டிட்டு போய் விட்டேன். லட்சுவோட வாழ்க்கை இவ்வளவு தூரம் பாதிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா? லக்ஷ்மி, நீ நம்ம குழந்தைய தவிர இப்ப வேற எதை பத்தியும் நினைக்காத, புரியுதா? அடுத்தவங்க பிரச்சனையை தலையில சுமந்து அது நம்ம குழந்தைய பாதிச்சிடக்கூடாது. இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். மயக்க வர மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போலாமா? ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரவா? இல்ல பரவாயில்ல, வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு எது வேணும் எது வேண்டான்னு எனக்கு தெரியும். நீ இரு, நான் வாங்கிட்டு வரேன். ஹலோ மேடம், நீங்க லட்சுமி தானே? ஆமா, லக்ஷ்மி தான் பேசுறேன். நீங்க? நாங்க உடுமலைப்பேட்டை மஞ்சளாத் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இங்க தங்கவேலன் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க. தங்கவேலா? அவருக்கு என்னாச்சு? நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இல்லங்க, அவர் பழனிக்கு. கரெக்ட் தான். நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, பேசிக்கலாம். பேஷண்டோட அட்டெண்டர் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. டாக்டர், மாமா இங்க இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? அவருக்கு என்னன்னு உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல டாக்டர், நீங்க நேர்ல வாங்க சொல்றேன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு மைல்டு அட்டாக். இவர் கூட வந்த சாமிங்கெல்லாம் செத்துட்டதான் நினைச்சிட்டாங்க. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு 108க்கு ஃபோன் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்ப நல்லா இருக்காரு, நீங்க போய் பாருங்க. ஒரு நிமிஷம் டாக்டர், நீங்க இப்ப அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். இன்னொரு விஷயம், அவர் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. எதையும் ஓப்பனா சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்ட்ரெஸ் தான் இவர் ஹார்ட் அட்டாக் காரணம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க, போய் பாருங்க. மாமா மாமா அண்ணா, என்னென்ன இது? நான் பண்ண பாவண்டா. என்ன பாக்குறதுக்கு அந்த கடவுளுக்கு கூட விருப்பம் இல்லை. ஐயோ, அதான் பாதியிலேயே திருப்பி அனுப்பிட்டான். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணா, உங்களுக்கு என்னென்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டாக்டர் என்னன்னா, நீ மனசுல எதையும் வச்சுட்டு கஷ்டப்படுறியா? அதனால லக்ஷ்மி என்ன சொன்னாரு? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அது இருக்காமே. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அப்படி என்ன எங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த மனசுல வச்சுட்டு தவிக்கிறீங்க? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணிடுறேன். வெற்றி, இந்த டாக்டருங்களா ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாத்தையும் நம்பாத. என்ன அப்புறம் ஏன் ஏன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்? இங்க பாருங்கண்ணே, தேன்மொழி அண்ணி உண்டா இருக்காங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு நீங்க சந்தோஷமா தானே இருக்கணும். நீங்க அப்படி இருக்கிறதா தானே நாங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அண்ணா, எதையும் மறைக்காதீங்கண்ணே. இத பாருங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. வெற்றி, எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? இல்லண்ணே, இல்ல, நான் உங்களை இப்படி உடைஞ்சு போய் பார்த்ததே இல்ல. என்னாச்சுன்னு உங்களுக்கு என்ன கவலை? நாங்க யாராவது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோமா? அண்ணி ஏதாவது பேசுனாங்களா? இல்ல அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்புறம் என்ன ஆச்சுன்னு? அண்ணா,
யார் உங்க மனசு காயப்படுற மாதிரி பேசினாலும் உங்களுக்கு நான் இருக்கேன் அண்ணா. உங்களுக்கு நான் இருக்கேன் சொல்லுங்க. டேய், என்னாச்சு? என்னடா இது சின்ன குழந்தை மாதிரி? வெற்றி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா தான்டா இருக்கேன். பாத்தீங்களா, லக்ஷ்மி கூட அழறா. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அண்ணா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கலங்க கூடாதுன்னு தைரியமா போராடணும். ஆமாண்ண, நான் இருக்கேன் உங்களுக்கு. நான் இருக்கேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல லட்சுமி. பணம் கட்டிட்டு வாங்க. அண்ணன், அண்ணன். நீங்க போங்கன்னு சொல்றேன்ல. போங்க போங்க. தைரியமா இருங்கண்ண. நான் இருக்கேன் உங்களுக்கு. பணம் கட்டிட்டு வாங்க, போங்க. என்ன மாமா? மாமா, எனக்கு அவரு மாதிரி நான் இருக்கேன்னு உங்களுக்கு தைரியம் சொல்ல முடியல மாமா. இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் மாமா, அழாதீங்க மாமா. மாமா, மாமா அழாதீங்க மாமா. முடியல லட்சுமி, என்னால முடியல லட்சுமி. மாமா, மாமா அழாதீங்க மாமா. முடியல லட்சுமி, முடியல. என் புள்ளைய காப்பாத்த அந்த கடவுள் தான் கடைசி நம்பிக்கையா இருந்தாரு. இப்போ அவரும் என்ன கைவிட்டுட்டாரு. இல்ல மாமா. லட்சுமி, என் குழந்தை உயிரோட பிறக்குவா லட்சுமி. என்ன மாமா பேசுறீங்க? மாமா, மாமா அழாதீங்க மாமா. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஏன் கடவுள் கை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, உங்க பிரச்சனையை தீர்த்துட்டாருன்னு நினைங்க. குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. நான் சொல்றேன்ல, சத்தியமா குழந்தைக்கு எதுவும் ஆகாது. குழந்தையை தண்டிக்கிற அளவுக்கு கடவுள் கருணை இல்லாதவர் இல்ல மாமா. மாமா, அவர் வந்துட போறாரு. அழாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. மறுபடியும் ஏதாவது கேட்க போறாரு. அழாதீங்க மாமா, ப்ளீஸ். சரிம்மா, தைரியமா இருங்க, ஒண்ணும் ஆகாது. சரி. வராரு. பில் பே பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் அண்ணா. வீட்டுக்கு போலாம் அண்ணா. போலாண்டா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அழாதீங்க. ரெண்டு பேரும் அழாதீங்க. இனியா, இல்ல நீ இப்போ இனியா தானே? இனியா, என்னத்த? இல்ல நான் கேட்டேன், நீங்க பதிலே சொல்லல. என்ன கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேட்டேன். என்னத்த? என்ன போய் நீங்கன்னு சொல்றீங்க? எனக்கு குழப்பமா இருக்கத்த. ஐயோ, நீங்க தான் அத்தை, நான் இனியா. ஏன் அத்தை எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறீங்க? நான் பயப்படலமா. உனக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்குமா? ஏன் உனக்கு பிடிக்காதா? என்னத்த? உனக்கு எதுவுமே கேட்கலையா? கேட்டுச்சே.
நீங்க தானே பாட்டியை பிடிக்குமான்னு கேட்டீங்க. நான் பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே சொல்லல. ஏன் த? எனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா? இல்ல என்னை தவிர இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கிறுக்கு பிடிச்சிருச்சா? அத்தை, சீக்கிரம் தலையை சீவி விடு. தலையை சீக்கிரமா சீவி விடுங்க அத்தை. சீக்கிரம், எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. இதோ ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேனே. சக்தி, சக்தி, ஐயோ என்ன பண்றீங்க? சக்தி விடுங்க சக்தி, என்ன பண்றீங்க? ஐயோ சக்தி, என்ன கீழே விடுங்க, நான் கோயிலுக்கு போகணும். ஏய் இது பாரு, கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லி உங்க வீட்ல சொல்லி கொடுக்கலையா? இது பாரு, கோவிலுக்கு போறதெல்லாம் அப்புறம், அதை விட முக்கியமான வேலை இருக்கு. சக்தி, என்ன முதல்ல கீழே விடுங்க. அதெல்லாம் முடியாது. இனிமே உன் கால் தரையிலேயே படாம தூக்கி வச்சுக்கிட்டே நிக்க போறேன். சக்தி, பெட் கிட்டலாம் வராதீங்க சக்தி, கோயிலுக்கு போகணும். அதெல்லாம் சக்தி முடியாதுன்னு சொல்றேன்ல. சக்தி, திருப்பி திருப்பி அதே விடுங்க. சொல்லிட்டு ஐயோ யாரோ கதவு டிஸ்டர்பன்ஸ் தட்டுறாங்க. இருக்குன்னு சொல்லி தான் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். இப்போ கதவு தட்டிட்டு இருக்காங்க, என்ன பண்றது? அதையும் கழட்டி வச்சிருங்க. ஆ? என்ன பேசிட்டு இருக்க நீ? கதவு திறடா. ஏய் அம்மா, ஐயோ அப்பா, அம்மா, இப்பதான் கீழே விட மாட்டேன் நீங்க. சாரி செல்லம். சரி போங்க போங்க போங்க. இதோ வரேம்மா. என்னடா எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? கையெல்லாம் வலிக்குது. என்னத்த? என்ன? ஒண்ணு இல்லம்மா, உங்க மாமா சக்தியை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓ, ஆமா, அவ குளிக்கிறதுக்காக கதவு போட்டிருந்தா அதை நான் பார்க்கவே இல்லை. நான் கேட்டேனா? நீ போ. சரிம்மா, வரேன். அப்பா, பக்தி, கூட்டுறவு பேங்க்ல வெள்ள நிவாரணத்துக்கு எழுதி கொடுக்க சொல்றாங்கடா. நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு வா. அப்பா செய்யலாம், ஆனா இன்னைக்கு நம்ம கயிறு ஃபேக்டரிக்கு லோடு ஏத்த வராங்க. நான் கூட நிக்கணும்ப்பா. நீங்க போங்களேன். உங்களை பார்த்த உடனே மேனேஜர் நாட்டமையா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவாரு. ஓ, அப்படி சொல்றீங்க. சரி, நீ வேலை பாரு. சரிப்பா. டேய், வாசல் இந்த பக்கம் இருக்குடா. பைக் சாவி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. போகும்போது அப்படியே என்னையும் சொசைட்டில விட்டுட்டு போ. சரிப்பா. ஏங்க, நீங்க கார்ல போங்களே. அவன் பைக்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டானா வரும்போது எப்படி வருவீங்க? நடந்து வருவீங்களா? ஓ, அதுவும் சரிதான். சரி, அவங்ககிட்ட சொல்லிரு, நான் கார்லயே போறேன். அம்மா, அப்பா எங்கம்மா? அவர் கார்ல போயிட்டாரு. நீ நேரா ஃபேக்டரிக்கு போ. சரிம்மா. ஏய், திரும்பவும் ரூமுக்கு போற? இல்லம்மா, இப்படி யூ டர்ன் போட்டு இப்படி போலான்னு இப்படியே போயிடுறேன். சக்தி, இதோ கிளம்பிட்டேன்.
நன்னானா